கிங்ஸ்டன் அப்படிங்கிற ஜிவி பிரகாஷ் அவர்களோட திரைப்படம் ஒரு பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்டு இந்த 2 நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். 2 நாளோட வசூலையும் பார்ப்போம். டே 1 டே 2. அது மட்டும் இல்லாமல் மர்மர் ஒரு சரியான ரிப்போர்ட் வந்திருக்குங்க. 2 நாளில் ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. செகண்ட் டே அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகமாக 2வது நாள் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாள் கலெக்ஷனையுமே பார்ப்போம். அதே மாதிரியே டிராகன் 15வது நாள் 16வது நாள் எவ்வளோ வசூல், அதே மாதிரியே இருக்கிற எல்லா படங்களுக்குமே 2 நாள் வசூல் பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்று வீடியோவில் நம்ம போடலை, அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த அளவுக்கு வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோ போடலை, முந்தானத்து போட்ட வீடியோவில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ராஜா ஆமாங்க, ஜெமினி தான். ஜெமினியில் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வில்லனை கொண்டுட்டு நம்ம வந்து வில்லனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே விக்ரம் இருப்பார், மூஞ்சியில் கறிலாம் பூசிக்கிட்டு. அதை தான் நம்ம ஃப்ரேமாக வச்சுருப்போம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தனசேகர், அர்ஜுன், ரஞ்சித், முகமது ஆதில், நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், ராஜா மாசி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதை பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் சாவா படத்தோட டே 22 டே 23 இந்தியாவில் வந்து இந்த படம் டே 22 7 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 55 லட்சம். டே 23 இந்தியாவில் 15 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 15 கோடியே 63 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 23வது நாள் டோட்டலாக இந்தியாவில் 600 கோடியை கடந்திருக்கு. 600 கோடியே 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 683 கோடியே 29 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 23 நாளில். கிரேசி அப்படிங்கிற படம் டே 8 இந்தியாவில் 90 லட்சமும், வேர்ல்டு வைடு 95 லட்சம். டே 9 1 கோடியே 33 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 40 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 9 கோடியே 66 லட்சமும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 9 நாளில். அப்புறம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படத்தோட டே 16 கேரளாவில் 88 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 20 லட்சம். டே 17 பார்த்திங்க அப்படின்னா 1 கோடியே 50 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 87 லட்சம். 27 கோடியே 4 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 46 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 17 நாளில். அப்புறம் மசாக்கா அப்படிங்கிற தெலுங்கு படம் டோட்டலாக வசூல் போயிடுச்சு, அப்படியே ரொம்ப சரிஞ்சிருச்சு. டே 10 ஆந்திரா தெலுங்கானாவில் 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 17 லட்சம். அப்புறம் டே 11 வந்து 14 லட்சமும் ஆந்திரா தெலுங்கானாவில், வேர்ல்டு வைடு 15 லட்சம். ஸோ டோட்டலாக 11 கோடியே 97 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டே 15 தமிழ்நாட்டில் 6 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 லட்சம். 16வது நாள் தமிழ்நாட்டில் 9 லட்சமும், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 8 கோடியே 97 லட்சம், வேர்ல்டு வைடு 15 கோடியே 21 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 16 நாளில். அகத்தியா இந்த படத்துக்குமே வசூல் டோட்டலாக கம்மியாயிடுச்சு. டே 8 தமிழ்நாட்டில் 4 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 லட்சம். டே 9 தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 42 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 85 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சப்தம் திரைப்படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 14 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 37 லட்சம். டே 9 தமிழ்நாட்டில் 33 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 59 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 3 கோடியே 9 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 51 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 1 லட்சம். 10 கோடி பட்ஜெட், கிட்டத்தட்ட 75% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் இனிமேல் வரப்போகிற நாட்கள் எப்படி போகுது அப்படின்னு. அப்புறம் இப்போ 7ஆம் தேதி ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள், அதில் லெக் பீஸ் அப்படிங்கிற ஒரு படம் டே 1 வந்து 1 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 2 3 லட்சம், டோட்டலாக 4 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக. அப்புறம் யமகாதகி அப்படிங்கிற படம் டே 1 3 லட்சம், டே 2மே 3 லட்சம் தான். ஸோ டோட்டலாக 6 லட்சம், 1.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் ஜென்டில் உமன் அப்படிங்கிற படம் டே 1 தமிழ்நாட்டில் 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 6 லட்சம். டே 2 தமிழ்நாட்டில் 8 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 லட்சம். ஸோ டோட்டலாக 13 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 15 லட்சம். 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் மர்மர் அப்படிங்கிற படம் டே 1 தமிழ்நாட்டில் வந்து 12 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 லட்சம். டே 1க்கும் டே 2க்கும் ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்குது, பெரிய ஜம்ப் இருக்குது. டே 2 தமிழ்நாட்டில் 55 லட்சமும், வேர்ல்டு வைடு 57 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 67 லட்சமும், வேர்ல்டு வைடு 70 லட்சம். இந்த படம் தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு ஃபவுண்டு ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது ரொம்ப நாளாக நம்மளும் வேறு ஜானர் எக்கச்சக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வித்தியாசமான சில படங்களும் வருது. அந்த படங்கள் பெரிய அளவில் பேசப்படுறதுல நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் கூட. ஆனால் இந்த படத்துக்கு முக்கியமாக நல்ல ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் உண்மையிலே உங்கள் கிரேட்டு. ஏன்னா இந்த படத்தை நிறையா பேருக்கு ஸ்க்ரீனிங் பண்ணி ரிலீஸ்க்கு முன்னாடியே நிறைய பேருக்கு ஸ்க்ரீனிங் பண்ணி அந்த ஆடியன்ஸ்லாம் படத்தை பார்க்கும்போது அதை வந்து லைவாக ஷூட் பண்ணி அந்த எமோஷன்ஸ் அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல அதை வந்து ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது, பயங்கர திகிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இதை கேட்கும்போது அந்த பேரனமல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று இருக்குது. ஸோ ஓரன் பெல்லி அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தோட டேரக்டர்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த வேலைலாம் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை. ஒரு $15,000 சேர்த்து வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் தான் இந்த பேரனமல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற படம். $15,000 தான் அந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டுமே. அதுக்கப்புறம் எங்கேயோ வேறு ஒரு இடத்துல ஸ்க்ரீனிங் பண்ணுறாரு. அதை பேரமௌண்ட் பிக்சரை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பேரமௌண்ட் பிக்சரே அதை வர வச்சு அந்த படத்தை சில கரெக்ஷன் மட்டும் சொல்கிறாங்க. அதை சரி பண்ணி அந்த படத்தையும் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க, பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ப்ரொமோஷனுக்கு மட்டும் ஒரு $200,000 கிட்ட செலவு பண்ணதாக ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய தேட்டர் ரிலீஸ் நடந்து இந்த படம் பெரிய அளவில் வசூலை வாரி குவிச்சது. கிட்டத்தட்ட ஒரு $15,000 சில லட்சங்களில் மட்டும் ஒரு படத்தை எடுத்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வசூலை தான் வாரி குவிச்சுது. ஸோ அந்த மாதிரி இந்த மர்மர் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் தான். கிட்டத்தட்ட இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 2,70,00,000. அது கூட இந்த ப்ரொமோஷனுக்கு தான் மோஸ்ட்லி செலவாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த படம் இந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ்லேயே நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. இனிமேல் வரப்போகிற நாட்களில் நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் கிங்ஸ்டன் அந்த படத்தோட Day 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 72 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 1,02,00,000. இது வந்து Day 1. Day 2 தமிழ்நாட்டில் 1,03 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 1,33 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இந்த படம் 1,75 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 42 லட்சம், வேர்ல்டு வைடு 2,35 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. ஆக்சுவலாக பெரிய பட்ஜெட்டு தான் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களோட கெரியர்லேயே. ஆனால் இந்த படத்தை ரொம்ப குவாலிட்டியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்துக்கு இவ்வளோ செலவு வந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததோடு அதிக செலவு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீமே சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த படம் நல்ல ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. இனிமேல் வரப்போகிற நாட்களில் இந்த படம் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முந்தானேத்து டிராகன் எப்படி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். Day 15 டிராகன் தமிழ்நாட்டில் 1,52 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 50 லட்சம், கர்நாடகாவில் 25 லட்சம், கேரளாவில் 13 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 3,07 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 16வது நாள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்குது. 2,83 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 85 லட்சம், கர்நாடகாவில் 60 லட்சம், கேரளாவில் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸில் 49 லட்சம், வேர்ல்டு வைடு 5,01 லட்சம், 5 கோடியே கடந்திருக்கு 16வது நாள். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 68,08 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 18,64 லட்சம், கர்நாடகாவில் 9,65 லட்சம், கேரளாவில் 2,84 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,24 லட்சம், ஓவர்சீஸில் 30,50 லட்சம், வேர்ல்டு வைடு 130,95 லட்சம், 100 கோடியை கடந்திருக்கு வெறும் இந்தியாவில் மட்டும், ஓவர்சீஸ் இல்லாமல். பெரிய விஷயம். ஸோ போன படம் உலகம் முழுக்க 100 கோடி, இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 100 கோடி, அடுத்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்ப்போம் வரப்போகிற நாட்கள். கிங்ஸ்டன், மர்மர், அப்புறம் சப்தம், இந்த டிராகன் இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.